நமது மக்கா மனுஷனுடைய அன்பான அழைப்பை ஏற்றிருக்கின்ற வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் மக்கா மனுஷன் சார்பாக வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். அசரத் அவர்களுடைய பயான் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அசரத் அவர்களுக்கு நம்மளுடைய எதிர்ப்புடைய சாணத்தை முன்னடை கொண்டு கௌரவிப்பார். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। இது என்னுடைய சலாம். இன்னொரு சலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகும்போது ஒவ்வொரு வானத்திலேயுமே ஒவ்வொரு நபிமார்களை பார்க்குறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும்போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் திரும்பி சென்ற பிறகு இந்த உம்மத்தார்களுக்கு என்னுடைய சலாமை எட்டி வையுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعترت العظائم بطيب ذكره وريا. الحمد لله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. மேலும் ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள் மற்றும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நல்லடியார்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் மேராஜுடைய சிறப்பான நிகழ்ச்சியில் நாம் இருக்கிறோம். மேராஜோட கிடையவே கிடையாது. அது எப்படி சாத்தியமாகும்? கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தா நமக்கு புரியாம இருக்குமா? நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க இந்த டேபிள்ல, எந்திரிச்சு இங்க வரணும்னா குறைஞ்சது ஒரு நிமிஷம், இல்ல இந்த பள்ளியை விட்டு வெளியில போகணும்னா ஒரு 5 நிமிஷம். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்தாங்களா? 7 வானங்களை கடந்து பைத்துல் முகத்தஸை தாண்டி சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹ்வை அர்ஷிலே சென்று சந்தித்து வந்தார்களா? எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு? எத்தனை நபிமார்களை பார்த்திருக்கிறாங்க? போன இடங்கள்ல தொடுவாங்களா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 5-6 நாளாவது தேவைப்படுமா இல்லையா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த அந்த பாயினுடைய சூடு, நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து எந்திரிச்சா அந்த இடத்துல சூடு இருக்கும். ஒரு உடம்புல உயிர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஹீட் இருக்கும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறாங்க, பாயிலிருந்து எந்திரிச்சிட்டாங்க, அந்த பாயினுடைய சூடு கூட இன்னும் ஆறலையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறந்துட்டு போறாங்கல்ல, அந்த கதவுடைய தாப்பால் நாரகி அது ரசூலுல்லாஹ் திரும்ப வர வரைக்கும் ஆடிக்கிட்டே இருந்துச்சாம். இதெல்லாம் எப்படி நம்ப முடியும் சொல்லுங்க? அப்படின்னு பலரும் பலவிதமாக நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அறிவுக்கு இது ஒற்று போகவில்லை, எங்களுடைய அறிவுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ அவங்க பெரிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரியோ ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரியோ விஞ்ஞானத்தோடு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச மாதிரியோ விஞ்ஞானத்தோடு அவர்கள் தங்களுடைய குற்றான அறிவோடு அவர்கள் அதை ஒப்பிட்டு பார்த்து மேராஜ் என்பது கிடையவே கிடையாது, அது கட்டுக்கதை, அது நிதர்சனமான நம்பக்கூடிய உண்மை இல்லை என்பதை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேராஜ் என்பது உண்மையான நிதர்சனமான நிகழ்வுதான். அதை நாம் ஹதீஸுடைய
கொடுக்க முடியும். எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவியலுடைய விஞ்ஞானிகள், ஒளியினுடைய தந்தை. அவர் சொல்லக்கூடிய ஒரு கூற்று, ஒளியால் பிரயாணம் செய்யும் போது காலம் என்பது தடைபடும். ஒளியால் பிரயாணம் செய்யும் போது காலம் என்பது தடைபடும். ஒளி அப்படின்றதுக்கு டைம்னு ஒண்ணே கிடையாது. இப்போ உதாரணமா என் கையில 2 டார்ச் லைட் நான் வச்சிருக்கிறேன். இந்த கையில ஒரு டார்ச் லைட், இந்த கையில ஒரு டார்ச் லைட். இப்போ முதல் கையில உள்ள டார்ச் லைட்டை நான் இப்போ ஆன் பண்றேன். அதே மாதிரி இரண்டாவது கையில உள்ள டார்ச் லைட்டையும் அதே நேரத்துல தான் ஆன் பண்றேன். இந்த டார்ச் லைட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த செவத்து மேல நான் அடிக்கிறேன். இன்னொரு கையில இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை தூரத்துல இருக்கக்கூடிய அந்த கதவு மேல நான் அடிக்கிறேன். இப்போ இது பக்கத்துல இருக்குது. என்னுடைய கையில இருந்து இந்த டார்ச் லைட்ல இருந்து இந்த ஒளியானது இந்த செவருக்கு போக ஒரு நொடி, ஒரு 2 நொடி தேவைப்படுதுன்னு சொன்னா, தூரத்துல இருக்கக்கூடிய அந்த கதவுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படணும்? அதை அப்படியே டபுளா ட்ரிபிளா மாத்தணும். குறைஞ்சது ஒரு 5 செகண்ட் தேவைப்படும். ஏன்? அதை விட பள்ளிவாசலுடைய வெளியில இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் செவருக்கு அந்த டார்ச் லைட்டை நான் நீட்டினா இன்னும் ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்படணும். ஆனா அப்படியே நடக்கும் கிடையாது. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அடிச்சாலும், இதை எவ்வளவு கிட்டக்கு அடிச்சாலும், ரெண்டையும் ஒரே நேரத்துல நான் ஆன் பண்ணினாலும் ரெண்டுமே ஒரே நேரத்துல தான் போய் ஒளியை பிரதிபலிக்கும். 2 கையிலுமே டார்ச் லைட் இருக்குது, ஆன் பண்றேன். இது அருகில் இருக்கக்கூடிய சவத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் போகுதோ அதே வேகமான நேரத்துல தான் இந்த கையில இருக்கக்கூடிய டார்ச் லைட்டுடைய ஒளி அவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய செவத்துக்கு போகும். நம்ம இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ரோட்ல நம்ம கரண்ட் போற நேரங்கள்ல கையில டார்ச் லைட் வச்சுட்டு அப்படியே விளையாண்டுட்டு நடந்து போவோம். அப்படியே வானத்தின் பக்கம் நம்ம நீட்டுவோம். அவ்வளவு தூரம் அந்த ஒளி அவ்வளவு தூரம் என்ன செய்யும்? வேகமா போகும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, சூரியன் எடுத்துக்கோங்களேன். சூரியன் எவ்வளவு தூரத்துக்கு மேல இருக்குது? கிட்டத்தட்ட 73 மைல் கிலோமீட்டர் சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் உள்ள தொலைவு. ஒரு பொருள் சூரியன்ல இருந்து இந்த பூமியை வந்து அடையணும்னு சொன்னா 17 வருஷங்கள் ஆகும். எப்படி? ஒரு பொருள் சூரியன்ல இருந்து இந்த பூமிக்கு வரணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 17 வருஷங்கள் ஆகணும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் விடியுது, காலையில சூரியன் உதயமாகுது, அந்த ஒளி 17 வருஷங்கள் கழிச்சா இங்க வருது. இன்னைக்கு காலையில விடிஞ்சிருக்கும். அப்ப இன்னைக்கு காலையில விடிஞ்சிருக்கணும்னு சொன்னா 17 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சூரியன் உதிச்சிருக்கணுமே. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உதயமாகி 6 நிமிஷம் 8 நிமிஷத்துக்குள்ள சூரியனுடைய ஒளி இந்த பூமிக்கு வந்து அடையுது. அப்ப என்ன காரணம்? அது ஒளி. அப்ப ஒரு பொருளாக இருந்து அது இந்த பூமியை அடைய வேண்டும் என்று சொன்னால் 17 வருடங்கள் தேவைப்படுகிறது. அதே நேரத்திலே 73 மைல் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியனிலிருந்து ஒளியாகிறது ஒவ்வொரு நாளும் உதிக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த பூமியிலே அடுத்த நிமிடங்களில் இந்த உலகத்திலே காலை பொழுது விடுகிறது என்று சொன்னால், சொல்ல வரக்கூடிய ஒட்டுமொத்த கருத்தினுடைய விளக்கம், ஒளியால் பிரயாணம் செய்யும் போது காலம் என்பது தடைபடும் என்பதை எல்லா ஒளியினுடைய தந்தைகள், அறிவியல் விஞ்ஞானிகள், வல்லுநர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அப்போ இதை நம்ம எது கூட கம்பேர் பண்ணணும்னு சொன்னா, நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அனமின் நூரில்லாஹ் வ குல்லு ஷைஇன் மின் நூரி. நான் அல்லாஹ்வுடைய நூறால் படைக்கப்பட்டவன், அல்லாஹ்வுடைய நூறால் படைக்கப்பட்டவன் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அவ்வளவா கலக்கல்லாஹ் நூர முஹம்மதி. முதலில் இந்த உலகத்தில் அல்லாஹ் நூரே முஹம்மது என்று சொல்லக்கூடிய முஹம்மதுடைய இந்த ஒளியை தான் படைத்தான் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ஒளி கிடையாது, அவர்களை அழைத்து செல்வதற்காக வருகை தந்தார்களே கைடு, வழிகாட்டி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்கு, அவர்கள் எதால் படைக்கப்பட்டவர்கள்? அவர்களும் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அவர்களை அழைத்து சென்ற மலக்கு மட்டும் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் பிரயாணம் செய்து போனார்களே புராக் என்னும் வாகனம், அந்த வாகனமும் ஒளியால் படைக்கப்பட்டது. பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் சென்ற அந்த புராக் என்னும் வாகனமும் ஒளியால் படைக்கப்பட்டது. அப்போ ஒளியால் பிரயாணம் செய்யும் போது காலம் என்பது தடைபடும். எனவே இதை வைத்து நாம் யோசிக்கும் போது மேராஜ் கட்டுக்கதை அல்ல, இது முழுக்க 100% உண்மை என்பதை நாம் நிரூபிக்க முடியும். இன்னும் சில விஷயங்கள் ஆய்வு செய்து யோசிச்சோம்னா, ஆழ்ந்து ஒரு நிமிஷத்துக்கு மனிதனுடைய இருதய துடிப்பு 72. ஒரு நிமிஷத்துக்கு மனிதனுடைய இருதய துடிப்பு 72 இருந்து 90க்குள்ளன்றது விஞ்ஞானம் பேசுகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியை விட வேகமாக அவ்வளவு தூரம்
நிமிஷத்துக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு. ஒரு நிமிஷத்துல 3 லட்சம் கிலோமீட்டரை தாண்டிடும். அவ்வளவு ஸ்பீடுல போறோம் அப்படின்னு சொன்னா இந்த இருதயம் அதை தாங்குமா? தாங்காது. என்ன ஆயிருக்கணும்? வெடிச்சு சிதறி இருக்கணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் அவ்வளவு வேகத்துல 7 வானங்களை கடந்து சென்று அல்லாஹ்வை சந்தித்து திரும்ப வெறும் 1 நிமிடங்களுக்கு உட்பட வந்தார்கள் என்று சொன்னால் அவ்வளவு வேகத்தில் பயணம் செய்த ரசூலுல்லாஹ்விற்கு இருதயம் வெடித்து சிதறி இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் வரலாம். ஆனால் இன்னொரு சம்பவத்தை இந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஷக்கு சதுரு சாணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருதயம் பிளக்கப்பட்டு அந்த இருதயத்தை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து ஜம்ஸம் தண்ணீரிலே அதை கழுவி திரும்ப உள்ள வைத்தார்கள் என்பது ஆதாரபூர்வமான வரலாறு ஹதீஸ் என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்ப இந்த நேரத்துல அந்த பிரயாணத்துக்கு தேவையான ஒரு இருதய பக்குவத்தை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அறுவை சிகிச்சை மூலியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த மிஅராஜ் என்பதை நாம் எந்த நேரத்திலும் இது பொய் கட்டுக்கதை என்பதை நாம் மறுக்கவே முடியாது. நாசாவுடைய கூற்று என்ன தெரியுமா? பொதுவா மனிதனுடைய இயல்புத்தன்மை இன்ஃப்ரா சவுண்ட் அல்ட்ரா சவுண்ட் 2 இருக்கும். ரொம்ப மைனூட்டான கம்மியான சவுண்ட நம்மளால கேட்க முடியாது. கொசு கத்ததான் செய்து காது கிட்ட வரும்போது தான் கொய்யின்னு கேட்கும். தூரத்துல இருக்கும்போது கேட்காது. அதை எவ்வளவு பெரிய சத்தங்கள் இந்த உலகத்துல நம்ம கேட்க முடியாத சத்தங்கள் இருக்குது. அதை நம்மளால கேட்க முடியாது. இப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். காது போகுது, பஸ் வருது, ஆரன் அடிக்கிற சவுண்டு, எவ்வளவு சத்தங்களுக்கு மத்தியில நம்ம வாழ்றோம். ஆனா வானத்தை பார்க்கிறோம், எவ்வளவு அமைதியா இருக்கு நினைக்கிறோம். ஆனா அது உண்மை கிடையாது. அப்ப விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். விண்ணுலகத்திலே வானுலகத்திலே அங்கு சத்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்கிறார்கள். செய்து அவர்கள் அறிவித்த கூற்று என்னன்னு சொன்னா, அவர் ஸ்பேஸ் இஸ் சைலண்ட். நம்மளுடைய விண்வெளி என்பது அமைதியா நிசப்தமா இருக்குன்னு சொல்றாங்க. எது வரைக்கும்? 2023 வரைக்கும். ஆனா 2023 பலவிதமான தொழில்நுட்பத்தினுடைய கருவிகளை கொண்டு நாசா மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து வெளியிட்ட அறிவிக்கை என்னவென்று சொன்னால், அவர் ஸ்பேஸ் இஸ் நாட் சைலண்ட். முதல்ல சைலண்ட் அமைதியா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா அவங்க சொல்லக்கூடிய சொல் என்னன்னு சொன்னா, நம் விண்ணுலகம் என்பது அமைதி கிடையாது, அங்கு பலவிதமான சத்தங்கள் இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். பாருங்க, இவ்வளவு வருடங்கள் கழிச்சு இன்னைக்குதான் 2023 சமீபமான வருடங்கள்ல தான் நாசா விண்ணுலகத்துல என்ன இருக்கின்றதே கண்டுபிடிக்குது. ஆனால் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த படிப்பறிவு இல்லைன்னு சொல்றீங்களே, மேலாஜ நம்ப முடியாதுன்னு சொல்றீங்களே, 1400 வருடங்களுக்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலாஜிற்கு சென்று விட்டு திரும்ப வந்து சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னி அரா மா லா தரா வ அஸ்மஉ மா லா தஸ்மஉ. அந்த விண்ணுலகத்திலே நான் நீங்கள் பார்க்காதது எல்லாம் பார்க்கிறேன், நீங்கள் கேட்காதது எல்லாம் கேட்கிறேன். அப்போ விண்ணுலகத்துல சத்தம் ஒன்று இருக்கின்றது ரசூலுல்லாஹ்க்கு 1500 வருடங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இந்த விஞ்ஞானிகளுக்கு இப்பதான் தெரியுது. விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு ஸ்பேஸ்ல சவுண்டே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுண்ட் இருக்கின்றத சொல்றாங்க. மீண்டும் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து அது உண்மைதான் என்பதை ஒற்றுக்கொள்கிறார்கள். அதோடு நிறுத்திவிடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நான் என்ன சத்தத்தை கேட்டேன் என்பதை சொன்னார்கள். அத் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அத் என்று சொன்னால் அரபு மொழியிலே முற்றியில டிக்ஷனரியில உயர்ந்த அதிர்வுடைய சத்தம் என்பதாக அரபு மொழியிலே சொல்லப்படும். நாசா வந்து ரெக்கார்டு பண்ணி இந்த உலக மக்களுக்கு அங்க என்ன சத்தம் இருக்கின்றதை வெளியிட்டுச்சு. அதனுடைய ஒரு சின்ன தொகுப்பு மட்டும் இப்ப நீங்க கேட்டு பாருங்க. இது விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அறிவியல் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து நாசாவுடைய அந்த கூற்றின் பிரகாரம் ஸ்பேஸ்ல என்ன சவுண்ட்ன்றத ரெக்கார்ட் பண்ணி நமக்கு கொடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அத் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். உயர்ந்த அதிர்வுடைய சத்தம். இந்த சத்தத்தை கேட்கும்போது ரெண்டுமே ஒண்ணுதான். இது என்ன மாதிரி இருக்குது? உயர்ந்த அதிர்வுடைய சத்தத்தை தான் இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். பாருங்க, மிஅராஜ் என்பது எந்த அறிவால் சிந்தித்தாலும் அது 100% உண்மைதான் என்பதை நாம் எப்போதும் மறுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்கள்ல நிறைய உதாரணங்களை பயன்படுத்துவான். பொதுவா இந்த இயல்பான வாழ்க்கையில உதாரணங்களை நம்ம எப்ப பயன்படுத்துவோம்? அந்த உதாரணங்கள் ஒரு நிதர்சனமா இருக்கும். இல்லாத ஒண்ண உதாரணமா நம்ம
சொல்ல மாட்டோம். இது அதே மாதிரி அப்படின்னு நம்ம சொன்னா அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். இது எப்படின்றதை எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அது எப்படின்றதை எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த உதாரணத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காஃபிர்களுடைய விஷயத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கும்போது கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, வானத்தில் ஏறும்போது எப்படி இருதயம் இருக்குமோ அதே மாதிரி காஃபிர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போய்விட்டது என்பதை சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னா, வானத்துல ஏறும்போது இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்றத உதாரணமா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கிட்ட பேசியிருக்கிறான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதாரணமா ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உதாரணமாக சொல்ல முடியும், இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி உதாரணமாக சொல்ல முடியும்? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்பாக வானத்திலே ஏறி இருக்கிறார்கள். ஏறும்போது அவருடைய இருதயம் என்பது இறுகி இருக்கிறது. நம்ம பார்த்திருப்போம், லிஃப்ட்ல எல்லாம் போகும்போது ஒரு 5 மாடி 6 மாடிக்கு போகும்போது நமக்கு அந்த ஃபீல் வராது. ஒரு 10 மாடிக்கு போகும்போது அப்படியே இருதயம் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வானத்தில் ஏறும்போது இருதயம் எப்படி இறுகியதோ அதே போன்று காஃபிர்களுடைய இருதயத்தை நாம் இறுகச் செய்தோம் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார். அப்போ இதை வைத்து பார்க்கும்போது இதற்கு முன்பாக நபிகள் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி சென்றிருக்கிறார்கள். அந்த இருதயத்துடைய இறுகுதல் என்ற உணர்ச்சியை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விஞ்ஞானத்தினுடைய விஷயத்தை வைத்து உரசி பார்த்தால் யாராலும் மேராஜ் என்பது பொய் என்பதை சொல்ல முடியாது. அது 100க்கு 200% உண்மைதான். ஒரு பக்கம் விஞ்ஞானம், இன்னொரு பக்கம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். ஏன் இந்த மேராஜை கொண்டாடணும்? அப்படி என்ன நடந்துருச்சு பெருசா? இப்ப உதாரணமா ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண், இந்த அந்நிய ஆண் இந்த அந்நிய பெண்ணை பேசக்கூடாது ஹராம், இந்த பெண்ணும் இந்த ஆண்ட பேசக்கூடாது ஹராம். இருவரும் பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் தேவை, பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் தேவை. அந்த ஹராம் என்னும் திரையை கிழித்து அதை நாம் ஹலால் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நிக்காஹ் திருமணம் என்னும் ஒரு தொடர்பு அங்கு தேவைப்படுது. அப்போ 2 பேருக்குமே திருமணம் நடக்குது. அப்போ இவர்கள் அவர்களை பார்த்த தினம், அந்த மனைவி தன்னுடைய கணவனை பார்த்த தினம், இந்த மனைவி தன்னுடைய கணவனிடம் பேசிய தினம், இந்த மனைவி தன்னுடைய கணவனிடம் பேசிய தினம். அப்போ 2 பேருக்கும் ஹராமான இருந்த ஒரு விஷயம் ஹலாலா மாறுது, திருமணம் நடக்குது. மீண்டும் ஒரு வருடங்கள் கழித்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பி மேரேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்றாங்க, கொண்டாடுறாங்க. என்ன தினம்? நான் உன்னை பார்த்த தினம், நீ என்னை பார்த்த தினம், நான் உன்னை பேசிய தினம், நீ என்னை பேசிய தினம். சர்வ சாதாரணமான 2 மனிதர்கள் ஒருவரை பார்த்த அந்த தினத்தை, ஒருவரை நேசித்த அந்த தினத்தை, பேசிய தினத்தை அவர்கள் ஒரு வருடங்கள் கழித்து கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பாசமும் வேற, இவர்களுடைய பாசமும் வேற. ஆனால் இந்த பாசத்துக்கெல்லாம் மிஞ்சிய பாசமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தன்னை விட, தன் உயிரை விட, எல்லாவற்றையும் விட நேசித்தார்கள், நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் பார்த்த தினத்தை நாம் கொண்டாடுவது தப்பா? அப்படிப்பட்ட அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் பேசிய தினத்தை நாம் கொண்டாடுவது தவறா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்ததே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் படைத்ததே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான். எல்லா நபியை விட, எல்லா படைப்பினைகளை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அளவு கடந்தமாக நேசிக்கிறேன். மனிதர்களே, அடியார்களே, நீங்கள் என்னை நேசிக்க வேண்டுமா? என்னை நேசிக்க வேண்டாம், முதல்ல நீ ரசூலுல்லாஹ்வை நேசி, அதுக்கப்புறம் ஏன் கிட்ட வானே. அல்லாஹ் சொல்றான், அவ்வளவு தூரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படி நேசித்த ஒரு நேசரை அல்லாஹ் ரசூலை பார்த்த தினம், அல்லாஹ் ரசூலுடன் பேசிய தினம், ஒரு கணவன் மனைவியை பார்த்த தினத்தை கொண்டாடுகிறார்கள், ஒரு மனைவி கணவனிடம் பேசிய தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஏன் நாம் அல்லாஹ் ரசூலை பார்த்த தினத்தை, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் பேசிய தினத்தை கொண்டாடுவதில் என்ன தவறு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு தொழுகை கிடைத்த பரிசான தினம் இது. நாம் தொழுகை மூலமா அல்லாஹ்வை நெருங்குகிறோம், தொழுகை மூலமா அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம். அப்ப இந்த மேராஜுடைய தினத்தை நாம் கொண்டாடாவிட்டால் நாம் எல்லாம் உண்மையான முஃமின்களே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கிறார். எப்படி? தன்னுடைய கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாயை இழந்துட்டாங்க, தந்தை இழந்துட்டாங்க. தன்னுடைய வளர்ப்பு தந்தை மட்டும்தான் தனக்கு எல்லாமே. தன்னுடைய அம்மா, அப்பா, சகோதரன், அண்ணன், தம்பி, நண்பன், ஆசிரியர் எல்லாமே வளர்ப்பு தந்தை அவர்கள் மட்டும்தான். அவர்களும் இப்பொழுது இழந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் பலவிதமான துன்பங்களை காஃபிர்களுடைய குறைஷிகள் கொடுக்க
பெற்றவர்கள் அவர்களுடைய தந்தை. அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை இறந்து விட்டார், சிறிய தந்தை இறந்து விட்டார். பயங்கரமான சோகம். இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவங்கதான். நான் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறேன்னா காஃபிர்களுடைய முடக்குவார்கள், சிரமங்களை கொடுப்பார்கள். எனக்கு இருந்த தைரியம் என்னுடைய முதுகெலும்பே போயிடுச்சுன்ற ஒரு கவலை. அந்த கவலை ஆரம்பிச்சு ஒரு 3 நாள் கூட ஆகல, தன்னுடைய உயிருக்கும் மேலான கதீஜா நாயகி தன்னுடைய மனைவி வஃபாத்தாகி விட்டார்கள். கதீஜா நாயகியுடைய வரலாறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். வஹி இறங்கிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தவர்கள், எல்லா சூழல்களிலும் தங்களுடைய செல்வத்தை இந்த தீனுக்காக அர்ப்பணித்தவர்கள். அப்படிப்பட்ட தன்னுடைய மனைவியினுடைய வஃபாத், மறுபடியும் கவலை, அடிக்கு மேல அடி. சரி, அதோட அந்த இடத்துல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம சில பயணங்களை மேற்கொண்டு ரசூலுல்லாஹ் போறாங்க. தாயிஃப்ல அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. கண்ணால் துரத்தி அடிக்கிறார்கள். நம்ம பஸ்ல போவோம், அப்படியே ஜன்னலை எச்சிட்டு போவோம், தெரியாம காத்துல போய் பக்கத்துல உள்ள மேல பட்டுரும். அவரை நம்மள கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிச்சிருவார். ஒரு சாதாரண ஒரு எச்சி நம்ம மூச்சிடப்பட்டதே நம்மளால தாங்க முடியல. ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணை கொண்டு அடிக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், ரத்தங்கள் ஓடுகிறது. அப்ப அடிக்கு மேல அடி, அவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோர்ந்து போய் கவலையின் உச்சத்தில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி நேரத்துல ஒரு வீட்டுல ஒரு மௌத்தல நம்ம என்ன செய்வோம்? போய் அந்த மௌத்தை வினவிட்டு அவங்களுக்கு இரங்கல் சொல்லிட்டு ஆறுதல் பண்ணிட்டு வருவோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஏற்பட்ட இறப்புக்கு பகரமாக அல்லாஹ்வே அழைப்பு கொடுக்கிறான். அல்லாஹ்வே அந்த நபியை ஆறுதல் படுத்த, அந்த கவலையில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறான். அழைப்புன்றது 3 வகை. ஒண்ணு, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா போய் சந்திக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, வாங்கன்னு கூப்பிடுறது ஒண்ணு. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிற எல்லாருமே வாங்கன்னு பத்திரிக்கை தான் வைப்பாங்க, தவிர்த்து வீட்டுக்கு வந்து கதவை தேடி ட்ரெஸ்ஸை மாத்தி கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டுலாம் போக மாட்டாங்க. இன்னொன்னு வந்து கூட்டிட்டு போறது. இந்த கூட்டிட்டு போறதுன்ற அழைப்பு யாருக்குமே நடக்காது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு நிப்பாட்டல, கூட்டிக்கிட்டு போறான். அடி சுப்ஹானல்லாஹி அஸ்ரா. அஸ்ரான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டி விட்டு சென்றார்கள். அப்போ இவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியத்துவம் கொடுத்து கண்ணியப்படுத்தி அந்த கவலையான அந்த சூழலில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க முயற்சி எடுக்கிறான். இப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, இதுதான் மேராஜுடைய பிரபலியமான வசனங்கள் என்பதை நமக்கு தெரியும். இன்னைக்கு கூட மகரிபினுடைய தொழுகையில ஹஸரத் அவர்கள் அதை ஓதினார்கள். மாணவர் சூரா ஓதும்போது கூட அவர் இந்த ஊர் தான், ஐயப்பேட்டையில இதே ஊர் தான், இதே மஹல்லா தான் இப்ப கிராத் ஓதுனவர். அப்ப அந்த மாணவருடைய அந்த சூரா ஓதும்போது இந்த வசனத்தை என்ன செஞ்சாரு? பயன்படுத்தினார். அப்ப அந்த வார்த்தையில என்ன அர்த்தம்னு சொன்னா சுப்ஹானன் அப்படின்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறார். பொதுவா நம்ம சுப்ஹானல்லாஹ் எப்ப சொல்லுவோம்? ஒரு அதிசயமான, ஆச்சரியமான, சாதாரணமான விஷயங்கள் அல்லாம அசாத்தியமான விஷயங்களுக்கு தான் நம்ம அதை சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு வசனங்களை சொல்கிறான். சுப்ஹான என்ற வார்த்தையை பயன்படுத்தி எல்லா வசனங்களும் ஆச்சரியத்திற்குரிய அதிசயமான வசனங்கள் தான். அப்போ மேராஜ்ன்றது சாதாரணமான விஷயங்களாக இருந்தால் அல்லாஹ் இந்த நேரத்தில் சுப்ஹான என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க தேவையில்லை. அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. யா முஹம்மத், வாங்க போலாம், கிளம்புங்க. எங்க கூப்பிடுறீங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் உங்களை சந்திக்குவதற்காக அழைத்து வர சொன்னான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க தெரியுமா? நான் வரதுனால என் உம்மத்துக்கு என்ன பலன்னு கேட்டாங்க. பாருங்க, நான் வரதுனால எனக்கு பலன் இருக்கிறது, அது ஓகே, தனி சாப்பிட்டு, என் உம்மத்துக்கு என்ன பலன் என்று கேட்டார்கள் என்று சொன்னால் இவர்களை விட சிறந்த தலைவரை நாம் யாரால் காட்ட முடியும்? ஒரு தலைவருக்கான அடையாளம் சந்தோஷமான நேரத்திலும் துக்கமான நேரத்திலும் தன்னுடைய கீழ் இருக்கக்கூடிய சமூகங்களை நினைத்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய ஹாலில் இருக்கும்போதும் கூட உம்மத்தி உம்மத்தி என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்னை பார்ப்பதற்கு கூப்பிடுகிறான் என்று சொல்லி அழைத்த போது கூட, ஏன் அங்கு சென்று அல்லாஹ்வை பார்த்த போது கூட இந்த உம்மத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தலைவரை நம்ம வேற எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு பிரயாணத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு
செல்கிறார்கள். முதல்ல பைத்துல் மக்தஸ் வரைக்கும் என்ன செய்றாங்க? போறாங்க. அதுக்கப்புறம் தான் விண்ணுலகத்தினுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொரு வானத்தையும் கடக்க கடக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வானங்களிலும் பல்வேறு நபிமார்களை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். அவர்களிடத்திலே பேசுகிறார்கள். அங்கே சொர்க்கத்தை அவர்களுக்கு காட்டப்படுகிறது, நரகம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. ஏன் மேலாஜ் என்ற கேள்விக்கு இப்படி கிதாபில் எழுதுவார்கள். ஒரு தலைவர் எல்லா விஷயங்களையும் அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் தெரிந்திருக்க வேண்டும். நரகத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் நரகத்தை அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை கடந்து வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட்டிக் கொண்டு சுற்றி காட்டினார் என்பதாக கிதாபிலே இமாம்கள் எழுதுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் படிக்காத ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க. படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க, அவங்களுக்கு என்னதான் தெரியும்? இன்னைக்கு தான் இந்த விஞ்ஞானம் என்பதாக நாம் பேசுகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு மட்டும் தலைவர் கிடையாது, எல்லா உம்மத்துக்கும் தலைவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு மட்டும் தலைவர் கிடையாது. தாவரங்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், செடி கொடிகளாக இருக்கட்டும், உலகத்துல உயிரினு என்னெல்லாம் இருக்குதோ எல்லா உயிர்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர்கள். அப்போ ஒரு துறை இருக்குது, அந்த துறையில ஒருத்தவரை நம்ம தலைமையில நியமிக்கணும்னு சொன்னா அதற்கான குறைந்தபட்ச தகுதி அந்த துறை சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம படிச்சிருக்கிறதுனால, ஓடி இருக்கிறதுனால பள்ளியில இமாமத் செய்ய முடியும். நம்ம ஒரு போலீஸ் அதிகாரத்துல போய் உட்கார முடியுமா? ஒரு போலீஸ் ஆபீசருக்கு படிச்ச அது சார்ந்த விளக்கங்கள் உடையவர் அந்த காவல்துறையில வேலை செய்வார். ஒரு காவல்துறைக்கு படித்தவர் ஒரு மருத்துவத்துறையோட தலைவரா இருக்க முடியுமா? ஒரு ஆபரேஷன் செக்ஷன் அவர் தலைவரா இருக்க முடியுமா? கிடையாது. மருத்துவத்துக்கு படிச்ச ஒருத்தவர் விஞ்ஞானத்துடைய ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்தில் அவர் தலைவராக இருக்க முடியுமா? முடியாது. விஞ்ஞானத்துக்கு படிச்ச ஒருத்தவர் கடல் சார்ந்த விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்தில் அவர் தலைவராக இருக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு நபர் ஒரு துறையிலே அவர் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த துறை சார்ந்த விஷயத்தில் அவர் எல்லா ஞானங்களையும் கற்று வைத்திருக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றா? ரசூலுல்லாஹ் ஈருலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் தலைவர், வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ரசூலுல்லாஹ் தலைவர் என்று சொன்னால் வானத்தில் இருக்கக்கூடிய ஆஷானவை பெண்களை பற்றி எல்லா விஷயங்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். பூமியில் இருக்கக்கூடிய சுவாலஜி என்று சொல்லக்கூடிய புவியியல் சார்ந்த எல்லா விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். விலங்கியல் சார்ந்த எல்லா விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன் கடலில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள் சார்ந்த, பூமியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் சார்ந்த எல்லா விஷயங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய போய்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா உயிர்களுக்கும் தலைவராக அனுப்பியிருக்கிறார். எதுவுமே தெரியாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எப்படி தலைவராக வர முடியும்? எனவேதான் சொர்க்கத்தை தெரிய வேண்டும், நரகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜிற்கு அழைத்து செல்கிறார். அங்கே எல்லா நபிமார்களையும் பார்க்கிறார்கள், சலாம் சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களுடன் பேசுகிறார்கள். எல்லா நபிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து நின்று தொழுகிறார்கள். அந்த நேரத்தில் பாங்கு சொல்லும்போது, இகாமத் சொல்லும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த எல்லா நபிமார்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு ஹீரோ, ஒவ்வொரு லீடர், ஒவ்வொரு தலைவர் இருக்கிறார். நம்ம உம்மத்தினுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம எப்படி கலிமா சொல்லுவோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்தார்கள் என்ன சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலிமுல்லாஹ் சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த கலிமாவை சொல்லுவாங்க. ஒவ்வொரு உம்மத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒவ்வொரு கலிமாவை சொல்லுவார்கள். ஆனால் எல்லா நபிமார்களும் நம்ம உம்மத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கலிமாவை சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு நபித்துவ பட்டமே அல்லாஹ் கொடுத்தான். இல்லைன்னா நபி கிடையாது. ரசூலை நபியினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளார்கள். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, இதுக்கு மேல வரதுக்கு எனக்கு தகுதி கிடையாதுன்றாங்க. ஏன் கேட்கும்போது அதற்கு வருவதற்கான குதிரத்தை அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை. நான் இதையும் தாண்டி வந்தால் நான் புஷ்பமாகி விடுவேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி மலக்குமாருடைய தலைவர் வஹி கொண்டு வரதே அவங்கதான். அவர்களே அப்படி சொல்றாங்க, என்னால வர முடியாது, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. வானத்துல சில தூரம் வரைக்கும் தான் விஞ்ஞானத்தால் பயணிக்க முடியும். அதை தாண்டி நம்ம யாரும் பயணிக்க முடியாது. பயணித்ததும்
எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களே, கேட்டாங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டதா குர்ஆன் பேசுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதா குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு துஆ கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்கி அல்லாஹ்வுடைய ஒளியில் ஒரு துளியை மட்டும் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதை கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பார்க்க முடியவில்லை. அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரிசிக்கு போயிட்டாங்க. பாக்கி போயிட்டு ரசூலுல்லாஹ் தன்னுடைய செருப்பை கிளட்டுறாங்க. இப்போ நம்ம ஒரு கடைகளுக்கெல்லாம் போனோம்னா அந்த கடையில வந்து செருப்பு போட்டுட்டு போலாமா இல்லை கிளட்டணுமான்னு சில நேரங்களில் டவுட்டே வரும். அப்போ நம்ம உள்ள போட்டுட்டு போயிட்டாலே பை கோச்சிக்காரங்க செருப்பை மட்டும் கொஞ்சம் வெளியில கிளட்டிக்கோன்னு சொல்லுவாங்க. இப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலனை கிளட்டி விட்டு அரிசியில கால் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொன்னா, தகத்தம் பின் அலை தஷர்ரஃபல் அர்ஷ் பிகுபாரி நஅலை. யா ரசூலுல்லாஹ், ஏன் செருப்பு கிளட்டுறீங்க? செருப்போட வாங்கன்றான் அல்லாஹ். ஒரு பெரிய காதல் மாலை. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலையில செருப்போடு வரும்போது ஃபஹ்லஅ அலைக், செருப்பை கிளட்டிட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை மரியாதை பாருங்கள். தகத்தம் பின் அலை, செருப்போடு வாங்க. தஷர்ரஃபல் அர்ஷ் பிகுபாரி நஅலை. இந்த அரிஷ் அல்லாஹ்வாகி நான் இருக்கக்கூடிய இந்த அரிஷ் உங்களுடைய கால் இல்ல, அந்த காலுக்கு கீழே இருக்கக்கூடிய செருப்பு இல்ல, அந்த செருப்புக்கு கீழே இருக்கக்கூடிய தூசியால் சிறப்படைகிறது என்று சொன்னார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள், அவர்கள் அதிசய மனிதர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை உச்சியில் இருக்கக்கூடிய முடியிலிருந்து காலுக்கு கீழே இருக்கக்கூடிய செருப்பினுடைய தூசி வரை பாக்கியம் பெற்றது, சிறப்பு வாய்ந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ்நீர் சிறப்பு வாய்ந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீர் சிறப்பு வாய்ந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை துளி சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு அங்கங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் முழுக்க அது பாக்கியத்திற்குரியது, முபாரக்கானது, சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வை பார்த்ததும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அஸ்ஸலாமு அலைக்க மட்டும் எனக்கு போதாது, எனக்கு மட்டும் நீ சலாம் சொல்றியா அல்லாஹ், என் உம்மத்தார்களுக்கு நீ என்ன கொடுப்ப? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், இந்த சலாமை எனக்கு சொல்லு, என் உம்மத்துக்கு சேர்த்து கொடுன்னு கேட்டு அன்பளிப்பு இரண்டாக வாங்கி வந்தார்கள். ஒரு இடத்துக்கு போற அன்பளிப்பு கொடுப்பாங்க, நம்ம மட்டும் தான் அதை வாங்குவோம், நமக்கு கொடுக்கறதே பெருசு இல்லை, அவருக்கு எப்படி நம்ம கேட்கறது நம்ம யோசிப்போம். பாருங்க ரசூலுல்லாஹ் துன்பமான சக்கராத் நேரத்திலே உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, சந்தோஷமான நேரத்துல மறந்துடுவோம் எல்லாரையுமே, நமக்கு மட்டும் கிடைச்சா போட்டு நினைப்போம். ஆனா அந்த சந்தோஷமான நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, என் உம்மத்துக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட புராக்கின் பாலத்துல அங்க கிளம்பும் போதே என் உம்மத்துக்கு ஏதாவது பரிசு கிடைச்சாலும் இந்த மேராஜுக்கே வருவேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய இந்த உம்மத்தின் மீது காதல் கொண்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஸலாமு அலைக்க வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்பதாக அந்த நம் உம்மத்தார்களுக்கும் சேர்த்து சலாமை சொல்கிறார்கள். அப்போ இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ரெண்டு வார்த்தை நல்ல கவனிங்க. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஸ்ஸலாமு அலைனாக்கு என்ன தமிழாக்கம் சொன்னா சலாம் எங்களின் மீது உண்டாகட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இன்னொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், நல்ல அடியார்களின் மீது உண்டாகட்டும்னு சொல்றாங்க. பாருங்க, எங்களின் மீது உண்டாகட்டும், நல்ல அடியார்களின் மீது உண்டாகட்டும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எங்கன்னு அவங்கள தனியா பிரிச்சுட்டாங்க, நல்லடியார்களை தனியா பிரிச்சுட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நல்லடியார் தானே, ரசூலுல்லாஹ் நல்லடியார்கள் தானே. ஆனா ரசூலுல்லாஹ் நல்லடியார்கள் கூட தங்களை சேர்க்கல, பாவிகளாகிய எங்களோடு பாவி என்று தன்னை கருதி, எப்படிப்பட்ட நபி, எந்த பாவமும் செய்யாத நபி, இந்த மாதிரி பாக்கி யாருக்காச்சும் கிடைச்சிருக்குமா? அல்லாஹ்வே பார்த்துட்டாங்களே, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அந்த பெருமை ரசூலுல்லாஹ்க்கு இல்ல. நான் ஒரு பாவி, பாவியாகி என் மீதும் நல்லவர்களாகி என்னுடைய உம்மத்தர்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால் பணிவின் உச்சம் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துவிட்டு இந்த பேராவல் அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்தி விட்டு மேராஜிலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் மேராஜிலிருந்து திரும்பி வந்துட்டாங்க. வந்ததும் சஹாபாக்களுக்கு மத்தியில எல்லா தகவல்களையும் சொல்றாங்க. காஃபிர்களுக்கு ஒரே கொண்டாட்டம், சும்மாவே முகமது அது இதுன்னு சொல்லுவாரு, உருட்டுவாரு, இதுல இது வேறையா, அதெல்லாம் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு அவருக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம். உடனே இதை ஒரு கண்டென்ட்டா எடுத்துக்கிட்டு எல்லா இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள்
நாயகம் கேட்டார்கள். சொன்னது யார்? சொன்னது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் தான சொன்னாங்க. அப்ப அது உண்மைதான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா மறுபேச்சே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா பொய்யே கிடையாது. அது உண்மை மட்டும்தான் என்று உண்மைப்படுத்தினார்கள். எப்படிப்பட்ட காலம்! எல்லாரும் மறுக்கக்கூடிய நேரம், நம்புவதற்கு துணி கூட சாத்தியமான விஷயங்களும் கூட கிடையாத காரணம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? அது உண்மைதான். அப்படிப்பட்ட ஈமானில் இருந்தவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எல்லா காஃபிர்கள் வந்து கேட்கிறாங்க, முகமதே போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே, அங்க எப்படி இருந்துச்சு ஜன்னல்? அந்த பைத்துல் முகத்தஸ்க்கு போய் தொழுதீங்கல்ல, அந்த ஜன்னல் எப்படி இருந்துச்சு? படிக்கட்டு எப்படி இருந்துச்சு? ஒவ்வொன்றா குருட்டு கேள்வியா கேட்கிறாங்க. எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கூட காஃபிர்கள் நம்பல. மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நீங்க போயிட்டு வந்ததை நாங்க எப்படி நம்ப முடியும்? ஏதாச்சும் அடையாளம் சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 வியாபாரி கூட்டங்கள், ஒரு கூட்டம் மக்கால இருந்து 3 கூட்டங்கள் அங்கே போய் வியாபாரம் செஞ்சு திரும்ப வந்துகிட்டு இருந்தாங்க. நான் மேராஜுக்கு போகும்போது அதை கண்கூடா பார்த்தேன். ஒரு கூட்டம் அந்த ஊர்ல, இன்னொரு கூட்டம் இந்த இடத்துல, இன்னொரு கூட்டம் இந்த பக்கத்துல இருந்தார்கள். ஒரு கூட்டம் தன்னுடைய ஒட்டகத்தை துடைத்து விட்டு தேடிக் கொண்டிருந்தார்கள் என்ற எல்லா சம்பவங்களையும் அந்த சஹாபாக்களுடைய அந்த காஃபிர்களுக்கு மத்தியிலே சொல்லும் போது காஃபிர்கள் அவங்க வரட்டும் வெயிட் பண்றாங்க. அந்த வியாபாரத்துக்கு போன கூட்டமும் வந்துருச்சு. வந்ததும் கேட்கிறாங்க, இப்படிலாம் நடந்துச்சாங்க? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாங்க. அப்ப கூட அவங்க மேராஜை உண்மைப்படுத்தி நம்பல. உண்மையா நம்புறதுக்கான எல்லா சாத்தியமான விஷயங்களும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனால் காஃபிர்கள் நம்பவில்லை. காஃபிர்கள் யாருமே நம்பல, எல்லாரும் மறுத்துட்டாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் இது உண்மைதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் அந்த பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த ஈமானை அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே வெளிப்படுத்தினார். ஏன் 49 வரைக்கும் பேசிட்டு இருக்கேன், கூடுதலா 8 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். கூடுதலா பேசிட்டு தகவல். அப்ப அடுத்ததாக அந்த மேராஜுக்கு போகும்போது தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட என்ன செய்றாங்க? போறாங்க. அப்ப அந்த நேரத்துல சொர்க்கத்துல இருந்து ஒரு பயங்கரமான வாசனை வருது. தாய்மார்கள் எல்லாம் கவனிக்கணும். பயங்கரமான வாசனை, கஸ்தூரி வாசனை. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் இந்த வாசனை என்ன வாசனைன்னு கேட்கிறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில், இந்த கஸ்தூரி வாசம் என்பது ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த ஃபிரௌனுடைய மகளுடைய பணியாளாக வேலை செய்த ஒரு பெண்மணி தன்னுடைய ஃபிரௌனுடைய மகளுக்கு சீப்பு வச்சு தலை சீவிட்டு இருக்கிறார். அவர் பெரிய மன்னர், வேலை செய்யறதுக்கு ஆள் வச்சிருப்பார். தன்னுடைய மகளுக்கு தலை சீவுறாங்க. தலை சீவிட்டு இருக்கும் போது சீப்பு கீழே விழுந்துருச்சான். உடனே அதை எடுக்கும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதை கேட்டதும் அவருக்கு அவ்வளவு ஆச்சரியம். பிஸ்மில்லாவா? அல்லாவா? அல்லாஹ்னா யாரு? பிஸ்மி ஃபிரௌன் தான் சொல்லணும். என்னுடைய ரப்பு ஃபிரௌன் தான் சொல்லணும். அல்லாஹ் ஃபிரௌன் தானே, நீ என்ன புதுசா இன்னொரு அல்லாஹ்வை கொண்டு வரேன்னு கேட்கிறான். இல்ல, ஏன் அல்லாஹ் ஒருவன் தான், அவன் அல்லாஹ் தான், அவன் ரப்பு ஒரே ஒரு இறைவன் தான் சொல்றான். உடைய மாப்பாட்ட போய் சொல்லி கொடுத்துருன்னு சொல்றான். அந்த பெண் கொஞ்சம் கூட பயப்படல, போய் சொல்லி கொடுத்தாங்க. போய் பாப்பா கிட்ட சொன்னதும் எல்லா படைகளையும் கூப்பிட்டு பெரிய குழி, நெருப்பு, சாதாரண நெருப்பு இல்ல, நெருப்பு மூட்டப்படுது. அந்த நெருப்புல உன் பிள்ளைகளை நான் நெருப்பில் தூக்கி போட்டு விடுவேன் என்று சொன்ன போதும் கூட, நீ போட்டாலும் என் இறைவன் அல்லாதான், போடலனாலும் என் இறைவன் அல்லாதான் என்ற உணர்ச்சியோடு அவர்கள் இருந்தார்கள். கஷ்டப்பட்டு 10 மாசம் பெற்று சுமந்தெடுத்து வளர்த்த அந்த பெண் குழந்தை, பச்சிலும் குழந்தை, பால்குடி குழந்தை, அந்த குழந்தை கீழே விழுந்தா கூட தாய்மார்களால தாங்க முடியாது, காய்ச்சல் வந்தா கூட தாங்க முடியாது. ஏன் இயற்கையா மௌத்தா போனா கூட அதை நம்மளால தாங்க முடியாது. பிறந்த குழந்தை ஒரு 5 மாசத்துல மௌத்தா போயிடுச்சு, தாங்க முடியுமா? இயற்கையா மௌத்தா போயிடுச்சு, தாங்க முடியுமா? ஏன் நல்ல மௌத்துல மௌத்தா போனா கூட தாங்க முடியாது. ஆனால் நெருப்பில் தூக்கி போடுகிறான். அந்த கட்டுள்ள அந்த மோசமான காட்சியை அந்த தாய் பார்த்துதான் ஆக வேண்டும். பெரிய வயசானவங்க அவ்வளவு கத்துவாங்க. நெருப்புல இருக்கும் போது குழந்தை எப்படி கத்திருக்கும், எப்படி கதறி இருக்கும், அந்த தோள்கள் எல்லாம் எப்படி உருகி கருகி இருக்கும். அதை பார்த்தபோது கூட ஃபிரௌன் நிறுத்து, நீதான் என் இறைவன் என்று அந்த பெண் சொல்லவில்லையே. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என் இறைவன் என்பதை அந்த பெண்மணி உறுதியோடு இருந்தார்களே. இரண்டாவது குழந்தை, எல்லா குழந்தைகளும் போட்ட போது கூட அந்த பெண்ணுடைய ஈமான் கொஞ்சம் கூட குறையவில்லை. கடைசியா கையில் இருந்தக்கூடிய அந்த குழந்தையை போடும்போது
அவர்களும் வஃபாத்தாகிறாங்க. அப்படிப்பட்ட தியாகியுடைய மனம்தான், கஸ்தூரி தான் இந்த சொர்க்கத்திலிருந்து வீசுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். எவ்வளவு பெரிய தியாகங்களை அந்த பெண்மணி செய்திருக்கிறார் என்று சொன்னால், நாமும் அது போன்ற பல்வேறு தியாகங்களை செய்யாவிட்டாலும் நம்மளால முடிந்த சிறிய பெரிய தியாகங்களையாவது நாம் கட்டாயம் நிச்சயமாக செய்துதான் ஆக வேண்டும். அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு 7 வானங்களை கடந்து சொர்க்கம் நரகங்களை பார்த்து எல்லா விஷயங்களையும் முடித்த பிறகு இந்த உலகத்திற்கு வந்து விட்டார்கள். சஹாபாக்களிடத்திலே எல்லா தகவலையும் சொல்லிவிட்டார்கள். யாரும் அதை ஒற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் முதலாவதாக அதை ஒற்றுக்கொண்டார்கள். அடுத்த கட்டமா நம்ம விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா, இந்த மேராஜுடைய பெரிய படிப்பினை அஸ்ஸலாத்து மேராஜுல் முஃமினீன். அல்லாஹ் நமக்கு இந்த மேராஜ் மூலமா கொடுத்த பெரிய பரிசு தொழுகை தான். பெரிய பரிசு தொழுகை. பாவங்களை 2 வகையா இமாம்கள் பிரிப்பாங்க. ஒண்ணு, அல்லாஹ் செய்யன்னு சொல்லி நம்ம செய்யாம இருக்கிறது. அல்லாஹ் செய்யன்னு சொல்லியிருப்பான், கட்டளையை போட்டிருப்பான், உதாரணமா தொழுகுன்னு சொல்லி நம்ம தொழுகாம இருக்கிறது. இன்னொரு வகையான பாவம், அல்லாஹ் செய்ய வேணாம்னு சொல்லி அல்லாஹ் தடுத்த உடனே நம்ம செய்யறது. மது அருந்த கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், நம்ம மது அருந்துறது. இப்போ 2 வகையான பாவம். ஒண்ணே அல்லாஹ் செய்யன்னு சொல்லி கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், நல்லா கவனிங்க. அல்லாஹ் செய்யும்னு சொல்லியிருப்பான், அதை நம்ம செய்யாம இருக்கிறது ஒரு பாவம். இன்னொரு பாவம், அல்லாஹ் செய்ய வேணாம்னு சொல்லி தடுத்திருப்பான், தடுத்ததை நம்ம செய்யறது. இப்போ 2 கேட்டகரியில எது பெரிய பாவம் என்ற பட்டியலை நாம் எடுத்து பார்த்தால், அல்லாஹ் செய்யாதன்னு சொல்லி அவன் செய்யறான்ல, மது அருந்தாதன்னு சொல்லி அவன் மது அருந்துறான்ல, அது பாவம் கிடையாது, பெரிய பாவம் கிடையாது. அல்லாஹ் செய்யன்னு சொல்லி செய்யாம இருக்கிறான்ல, அதுதான் பெரிய பாவம். அது எப்படி யோசிச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்தார்கள். ஷைத்தானும் பாவம் செஞ்சான். ஷைத்தான் தான் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி பாவிலா கிடையாது. அவரும் நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய நல்லடியார்கள் தான். வலிமார்களுடைய பட்டியலில் வரக்கூடியவன் தான் ஷைத்தான். ஷைத்தான் நல்லவனா தான் இருந்தான். உலகத்துல எல்லா இடங்களையும் தொழுதிருக்கிறான். அல்லாஹ்வை நேசித்தான். ஆனா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் தூக்கி வீசினான். அப்போ என்னப்பா அல்லாஹ் ஷைத்தான்ல என்ன சொல்றான்? ஆதமுக்கு நீ சஜ்தா செய்யறேன்னு அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையிடுறான், செய்யன்னு சொல்றான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அல்லாஹ் என்ன சொல்றான்? பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்றான். பாவம் 2 வகை. ஒண்ணு செய்யன்னு சொல்லி செய்யாம இருக்கிறது, இன்னொன்னு செய்ய வேணாம்னு சொல்லி அதை செய்யறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அல்லாஹ் பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னான், ஆனா அது நபி பழத்தை சாப்பிட்டாங்க. இன்னொன்னு ஷைத்தான் கிட்ட சஜ்தா செய்யன்னு சொன்னான், ஆனா சஜ்தா செய்ய ஷைத்தான் மறுத்துட்டான். இந்த 2 பேருடைய தௌபால அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தௌபாவை ஏத்துக்கிட்டான். அல்லாஹ் மன்னிச்சிட்டான், தௌபாவை கொடுத்துட்டான். இப்ப வரைக்கும் அவங்க நபிதான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்கள். ஆனா ஷைத்தான் பொருத்தத்தை பெற்றானா? ஷைத்தானுடைய அமல்களை அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? எல்லா அமல்களையும் தூசியாக்கி விட்டான், எல்லா அமல்களையும் தூக்கி மூஞ்சில் ஏற்றி விட்டான். இனிமே உனக்கு மன்னிப்பே கிடையாதுட்டான். கியாமத் வரைக்கும் உனக்கு மன்னிப்பு கிடையாது, உனக்கு நரகம் மட்டும்தான் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். எவ்வளவு தௌபா கேட்டாலும் ஷைத்தானுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டான். என்ன காரணம்? செய்யன்னு சொல்லி அதை செய்யாம இருந்தது. அப்ப ஆதம் நபிக்கு மன்னிப்பு கிடைக்குது, ஷைத்தானுக்கு மன்னிப்பு கிடைக்கல. காரணம், செய்யன்னு சொல்லி செய்யாம இருக்கிறத விட செய்யன்னு சொல்லி அல்லாஹ் செய்யாம இருக்கிறது தான் பெரிய பாவம். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஷைத்தானுடைய விஷயத்தை வச்சு நம்ம இந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். மது குடிக்காம இருக்கிறது பெரிய பாவமா, தொழுகாம இருக்கிறது பெரிய பாவமா? மது குடிக்கிறது பெரிய பாவமா, ஜினா செய்யறது பெரிய பாவமா, திருடுறது பெரிய பாவமா, தொழுகாம இருக்கிறது பெரிய பாவமா? தொழுகையை விடுவதுதான் மதுவை விட, விபச்சாரத்தை விட, திருட்டை விட பெரிய பாவம். ஆனா நம்ம மதுவை பெருசா நினைச்சு வச்சிருக்கிறோம். வீட்டுல ஏதாச்சும் பிள்ளைங்க தப்பி தவிர ஏதாவது மது குடிச்சுட்டானா போட்டு அடிச்சிருவோம், பயப்படுத்துவோம், தப்புன்னு சொல்லுவோம். கணவர் மது குடிச்சிட்டு வந்துட்டாங்க, கேள்விக்கு மேல கேள்வி கேட்போம். விபச்சாரம் செஞ்சுட்டாங்கன்னா சும்மா விடுறதுல பல தண்டனைகளை இந்த உலகம் கொடுக்குது. பெரிய குற்றவாளிகளா பாவியா பார்க்குது, திருடுனா பெரிய பாவமா பார்க்கிறோம். ஆனா நம்ம வீட்டிலே, நம்ம குடும்பத்திலே, நம்ம மகண்டால எத்தனை பேர் தொழுகாம இருக்கிறாங்க. அவங்கள பாவின்ற லிஸ்ட்ல கூட நம்ம கொண்டு வரது கிடையாது. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த ஒன்றை செய்யும் விஷயத்தை விட, மதுவை விட, விபச்சாரத்தை விட, ஜினாவை விட, திருட்டை விட, எல்லாவற்றையும் விட தொழுகையை விடுவதுதான் பெரும் பாவம் என்பதை இந்த
இந்த மேராஜுடைய வரலாற்றில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கொஞ்சம் நிதர்சனமா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. இப்ப மேராஜுடைய சிறப்பு நிகழ்ச்சியில செய்து நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த நிகழ்வுக்கு ஒரு மனிதர் உள்ள வராரு. அவரு ட்ரிங்க்ஸ் இருக்கிற பழக்கம் இருக்கிறவர், குடிகாரர், மதுபானம் குடிச்சவர் உள்ள வராரு. யாராச்சும் அவர் உள்ள விடுவீங்களா? இமாம் உள்ள விடுவாங்களா? இல்ல முத்தவள்ளி உள்ள விடுவாங்களா? எந்திரிச்சு போய் வெளியே பிடிச்சு நிப்பாட்டி அவரை தள்ளி விட மாட்டாங்க, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. காரணம், அவர் பாவம் செஞ்சிருக்கிறார், பாவி. இதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு விபச்சாரன் பள்ளிக்குள்ள வராரு, அவர் உள்ள விடுவோமா? உள்ள விட மாட்டோம், வெளியில அனுப்பிடுவோம். இதே திருட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு திருடன் இந்த பள்ளிக்கு வராரு, அவர் உள்ள விடுவோமா? பக்கத்துல கூட உள்ள உட்கார மாட்டோம், எந்திரிச்சு ஓரமா போய் உட்கார்ந்துருவோம். காரணம், அவன் பாவி. அப்ப இதே மஜ்லிஸ்ல எத்தனை பேர் தொழுகாதவங்க இருக்கிறோம்? தொழுகாதவங்க வராங்களே, உள்ள விடுறமே, அதுக்கு உள்ள விடக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதை நாம் ஒரு பாவமாகவே நினைக்கவில்லை, தொழுகைதான் நினைச்சிருக்கிறோம். மது செய்கிறது பாவமா தெரியுது, விபச்சாரம் பாவமா தெரியுது, திருட்டு பாவமா தெரியுது, சினா பாவமா தெரியுது. ஆனால் தொழுகையை விடுவது நமக்கு பாவமா தெரியுதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப தொழுகைன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். மிஅராஜிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த பெரிய பரிசு இந்த தொழுகை. 50 இருந்து வெறும் 5 குறைக்கப்பட்டது. அந்த 5 வக்த் தொழுகை கூட நம்மளால தொழுக முடியலாம். நம்ம பேர் இப்ராஹிம் இருக்கிறதுக்கு வேற பேரை மாத்திக்கலாம், அப்துல்லா பேர் வச்சதுக்கு வேற பேரை மாத்திக்கலாம், தொப்பி போடுறதுக்கு வேற ஆடைகளை நம்ம அணிஞ்சிக்கலாம். ஏன் இந்த இஸ்லாத்துடைய கோணத்தில், இஸ்லாத்துடைய உருவத்தில் நாம் வாழ வேண்டும்? அடிப்படை பரந்த கட்டாய கடமை தொழுகை தானே. அந்த தொழுகை தொழுகிறதே வேற என்ன வேலை நமக்கு இருக்குது? இன்ன ஸலாத்த தன்ஹா ஃபாஷாய் முன்கர் வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான, கேவலமான, அசிங்கமான விஷயங்களை விட்டு நம்மை காப்பாற்றும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வாழ்க்கையில எல்லாருமே நிம்மதியை தேடி அலையிறோம். நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறோம், நிம்மதிக்காக போராடுறோம். நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கல. நிம்மதி எதுல இருக்குது? வாழ்க்கையினுடைய வெற்றியுடைய ரகசியம் என்ன? வாழ்க்கையை சாதிக்கணுமா, ஜெயிக்கணுமா, சரித்திரம் போன்ற சாதனையாளர்களா உருவாக வேண்டுமா, தொழில லாபங்கள் கிடைக்கணுமா? எல்லாத்துக்கும் ஒரே பதில், கது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையில் யார் சரியாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். அப்போ இந்த மிஅராஜினுடைய இரவில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். அல்லாஹ்வை பார்ப்பதற்கு, பேசுவதற்கான வாய்ப்பாக அல்லாஹ் இந்த தொழுகையை நமக்கு நசீபாக்கி இருக்கிறார். நாம் இந்த மிஅராஜிலே எடுக்கக்கூடிய உறுதிமொழி, அல்லாஹ்விடம் கண்டிப்பாக 5 வக்துகளையும் சரியான முறையில் தவறாமல் நாம் தொழுக வேண்டும், நம் பிள்ளைகளை தொழுக வைக்க பழக்க வேண்டும் என்பதை நாம் உறுதிமொழி எடுத்து இந்த இரவிலே நம்மளால் முடிந்த அளவுக்கு இதுவரைக்கும் நாம் விடுபட்ட தொழுகைகளை கலா செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போகும்போது பலவிதமான வேதனைகளை, தண்டனைகளை அங்கே பார்க்கிறார்கள். அதிலே ஒரு மனிதன் படுத்திருக்கிறார், வெறும் பாறாங்கல்லு தூக்கி தலையில போட்டு அடிக்கிறான். தலை உடைஞ்சி சுக்குநூறா நஞ்சி ரத்தங்கள் எல்லாம் பீச்சிட்டு அடிக்குது. மறுபடியும் தலை கொடுத்துட்டான், மறுபடியும் ஒரு அடி, மறுபடியும் தலை கொடுக்கப்படுது. அவர் 2 கரங்களால் 2 கற்களை, பாறாங்கல்லை எடுத்து தன் தலையில தண்ணியா அடிச்சுக்கிறாரு. நம்ம பண்ணுவோமா? வலிக்குமே, தாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க. தப்பி தவறி கவனக்குறைவால கதவை சாத்தும் போது இந்த சின்ன விரல் கதவுல நஞ்சிட்டா கூட அதனால நம்மளால தாங்க முடியாது, ரத்தம் கட்டி போய்க்கும், கத்துவோம். அப்ப தலை 2 ஒன்றாக ஆகக்கூடிய அளவுக்கு சுக்குநூறா உடைந்து தெரிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கற்களை எடுத்து தலையில் போடப்படக்கூடியது. பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் இவர், என்ன பாவம் செய்தார் என்று கேட்டபோது, தாரிக்கு ஸலாத், இவர் தொழுகையை விடக்கூடியவர் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஅராஜிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி காண்பித்தார்கள். நம்ம பிள்ளைங்க தூங்குவாங்க, மகன் தூங்குறான் அப்படின்னு விட்டுடுவோம். ஆனா அது பாசம் கிடையாது, பச்சை வேஷம். நம்ம இங்க பாசத்தை காட்டுற மாதிரி நடிக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு அவ்வளவு பெரிய வேதனை இருக்கின்றது தெரிஞ்சுமே நிம்மதியா தூங்குன்னு விடுறோமே. உண்மையான நிம்மதியான தூக்கம் நம் பிள்ளைகளுக்கு கபரில கிடைக்க விடாமல் இருக்கிறதுக்கு நம்மளே ஒரு காரணமா இருக்கிறோமே. அப்போ நாம் இந்த மிஅராஜினுடைய இரவினுடைய பொருட்டால் இந்த தொழுகையை நாம் கையில் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சகாபிகள் சந்தித்தார்கள், பார்த்தார்கள், அந்த பேர் ஆனந்தத்தை அடைந்தார்கள். இப்போ நம்மளால அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? நம்மளால முடியுமா? முடியும். ஆனா இந்த உலகத்துல முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில சொர்க்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்துல என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ஆமா கிடைக்கும். சொர்க்கன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இன்பம்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ பெருசா, அதை விட பல மடங்கு சொர்க்கம் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞான அறிவுகள், அரசியல் அறிவுகள், செல்வாக்குகள், செல்வங்களை ஒன்று திரட்டி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்களை உருவாக்கினா அது சொர்க்கத்துல தூசி கூட வராது. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல அந்த சஹாபி என்ன கேட்கிறாங்க? என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்குமா? ஆமா கிடைக்கும். யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்துல நான் கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறேன், கிடைக்குமா? கிடைக்கும். என்ன கஷ்டப்படணும்? நான் சொர்க்கத்துல அப்படியே களத்துல இறங்கி அப்படியே விதைகளை எடுத்து அப்படியே அந்த வயல் மணந்த அந்த விதைகளை தூவி தண்ணி பாய்ச்சி விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு ஒரு சாமி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்பான், எப்பா சொர்க்கத்திலேயுமா அங்கெல்லாம் கஷ்டப்பட்ட, இங்க வந்து கஷ்டப்படணுமா நீ ஆசைப்படுறியான்னு கேட்டதுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. அவர்களிடத்துல அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு விவசாயத்துல அவ்வளவு ஆசை, விவசாயம் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதோ உனக்கு அந்த வாய்ப்பு அல்லாஹ் நீ கொடுப்பான். அப்ப அந்த சஹாபி நாளை சொர்க்கத்துல என்ன செய்வாங்களாம்? பல ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் விதை கொடுக்கப்படும். அந்த விதை எடுத்து அவங்க சொர்க்கத்துல அப்படி போட்டுட்டு தண்ணியை ஊத்தலான்னு திரும்பி பார்ப்பாங்களாம். விதை போட்டு அடுத்த நொடி அந்த விளைச்சல்கள் மலைகளாக, செடி கொடி மரங்களாக விதைத்திருக்கும், முளைத்திருக்கும். இந்த உலகத்துல 1 மாசம் 2 மாசம் 10 மாசம் பல வருடங்கள் காத்திருக்கணும், பராமரிக்கணும், தண்ணி ஊத்தணும். ஆனா சொர்க்கத்துல விதைய போட்ட அடுத்த நிமிஷமே அது விளைச்சலாக மாறிவிடும். அப்போ சொர்க்கத்துல எல்லாமே கிடைக்கும், எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும், எல்லா நிம்மதிகளும் கிடைக்கும், எல்லா ஆசை பாசைகளை நாம் அனுபவிப்போம். எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொர்க்கவாசிகளையும் அப்படி ஒண்ணு குட்டி அப்படி நிப்பாட்டி முன்னாடி வைப்பான். அப்ப அந்த அடியார்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், ஓகேவா, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். நாமாதி சுகமா இருக்குது இந்த சொர்க்கம். எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருக்குது. பார்க்கறதுலாம் கண்கொள்ளா காட்சியா இருக்குது, கேட்கறதெல்லாம் கிடைக்குது, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் எல்லாமே அனுபவிச்சிட்டீங்களா? அல் அஸீதுக்கும், நான் உங்களுக்கு வேற எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா, என்ன எக்ஸ்ட்ரா எதுவும் தரணுமா? நல்லா மக்களை பார்த்து கேட்கிறான். இதுக்கு மேல வேற என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க போது? இவ்வளவு பெரிய ஞாபகத்தை நாங்க அனுபவிச்சிட்டோம். கடுமையா ஒரு பசியில இருக்கிறோம்னா பயங்கரமான சாப்பாடு போடுறாங்க, நல்ல வயிறார சாப்பிட்டோம், வேற எது வேணுமான்னு கேட்கும் போது இவ்வளவு பெரிய சாப்பாடு சாப்பிட்டோம், நல்ல வயிறார சாப்பிட்டோம், திருப்தியா இருக்குது, இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம், இதுக்கு மேல வேற என்ன இருக்குதுன்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், வேற ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு இருக்குது. என்ன ஸ்பெஷல்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், தன்னுடைய திரையை அல்லாஹ் நீக்குவான். தன்னுடைய அழகான காட்சியை இந்த அடியார்களுக்கு, உங்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தன்னை காட்சியளிப்பான். அதை பார்த்துவிட்டு அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அல்லாஹ்வே பார்த்துட்டோம், இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சொர்க்கத்தில் அவர்கள் இதுவரைக்கும் அனுபவித்த அந்த அனுபவிப்புகள், அந்த ஆசைகள், சந்தோஷங்கள், நிம்மதிகள் எல்லாமே மாயமா மறைஞ்சு போயிடும். எதுவுமே சிந்தனையில் இருக்காது. ஏன்? அதை விட டபுளா ட்ரிபிளா பெரிய விஷயம் அல்லாஹ்வே அவங்கள பார்த்துட்டாங்களே, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அல்லாஹ்வை பார்க்கிறதை விட வேற என்ன பாக்கியம் வேணும்? அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய அழகிலே மயங்கி எல்லா பெண்களும் கையில் இருக்கக்கூடிய பழங்களை தாண்டி கையை அறுத்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகினுடைய தூசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் படைத்த, அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பை இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னால், எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ் எவ்வளவு அழகானவனாக இருப்பான். அதை பார்த்த பிறகு, அல்லாஹ்வை பார்த்த பிறகு நாம் எல்லாம் பிரமிச்சு போய் அப்படி எந்த சிந்தனையுமே இல்லாம முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பார்த்த வண்ணமாகவே நாம் உறைஞ்சு போய் நிற்போம். ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், நல்ல டேஸ்டா இருக்குது,
இன்னொரு போன் பெரிய லெவல்ல வாங்கும் போது இந்த போனை நம்ம கண்ணுக்கே தெரியாது, அது ஒரு போனா போயிடும், சப்பையா போயிடும், சீனு போயிடும், அதுக்கு பெரிய மதிப்பே கொடுக்க மாட்டோம். ஆனா சொர்க்கத்துக்காக தானே ஆசைப்படுறோம், சொர்க்க வேணும் தானே ஆர்வப்படுறோம், சொர்க்கம் கேட்கிறோம், துவா செய்யறோம், சொர்க்க வேணும் நம்ம எல்லா அமல்களையும் செய்யறோம். ஆனா நாளை மறுமையில நமக்கு இந்த உலகத்துல சொர்க்கம்னு இருந்த சொர்க்கம் நாளைக்கு மறுமையில சொர்க்கம் தானே அப்படின்னு சொர்க்கமே சாதாரணமான விஷயமா போயிடும், சொர்க்கமே சுற்றி போய்விடும். எதுக்கு முன்னால அல்லாஹ்வை நாம் பார்த்ததற்கு முன்பாக அந்த காதல், அந்த நேரம், அந்த சுகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அல்லாஹ்வை நாம் நாளை மறுமையிலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மிஅராஜிலே அல்லாஹ்வை சந்தித்தார்களோ அதே போன்று நாமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் நாளை மறுமையிலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திப்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லத்தத்தன் நம்ரி இலா வஜ்ஹிகல் கரீம் வ ஷௌக இலா லிகாயிக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லத்தத்தன் நம்ரி இலா வஜ்ஹிகல் கரீம் வ ஷௌக இலா லிகாயிக. இந்த துஆவை யார் தொடர்ந்து ஓதி வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை சொர்க்கத்தை நசீபாக்குகிறார் என்பதாக, அந்த சொர்க்கத்திலே குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பார்க்கக்கூடிய காட்சி, அந்த பேரானந்தத்தை அல்லாஹ் நசீபாக்குகிறார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மிஅராஜுடைய சிறப்பு பயானிலே நாம் பார்த்த விஷயங்களுடைய சுருக்கம், இந்த மிஅராஜ்ன்றது கட்டுக்கதை கிடையாது, உண்மையான விஷயம்தான். அதை நாம் விஞ்ஞானத்தாலும் நிரூபிக்க முடியும், அறிவியல் இதை உண்மை என்று பேசுகிறது என்பதையும் பார்த்தோம். அதையும் தாண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமான நேரத்தில், துக்கமான நேரத்தில் இந்த உம்மத்தை நேசித்தார்கள் என்பதை பார்த்தோம். அதையும் தாண்டி இந்த மிஅராஜுடைய பெரும் படிப்பனையாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய பரிசு இந்த தொழுகை என்பதை நாம் பார்த்தோம். அதையும் தாண்டி இறுதியாக நாமும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், நாமும் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அந்த காதல், தேட்டங்கள், கவலைகள் நமக்கு இருக்கணும். எல்லாரும் அல்லாஹ் நசீபாக்க மாட்டான், எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் அது கிடைக்காது. அல்லாஹ் நாடிய சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த நசீபை கொடுப்பான். அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மக்களை, இந்த ஊர் ஜமாத் மஹல்லா வாசிகளை பொருந்திக் கொண்டான் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி என்ன தெரியுமா? எத்தனையோ ஊர்களில் மிஅராஜ்லாம் ஒன்று கிடையாது, அதெல்லாம் கொண்டாடக்கூடாத போஸ்டர் அடிக்கிறதுக்கு மத்தியில மிஅராஜுடைய தினத்தை சிறப்பு பயானோடு, சிறப்பு நிகழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே, இந்த மஜ்லிஸே அல்லாஹ் நம்மை பொருந்தியதற்கான மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய சாட்சி. எனக்கு தெரிஞ்ச ஐயப்பேட்டையில பல பயான்கள் நடந்து
சொல்லி காட்டுகிறார்கள். இதை யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு அயன் பாக்ஸ் நம்ம அயன் பண்ணிட்டு இருக்கும்போது கையில சுத்திருச்சுன்னா அது அப்படியே பொசுங்கிடும். நம்மளால அந்த வேதனையை தாங்க முடியாது. தோல்னா சுருங்கிடும். நம்ம கிச்சன்ல என்ன செய்வோம், அடுப்புல நிற்கும் போது சுடுதண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம், கை தெரியாம சட்டில பண்றோம். அந்த வேதனையை நம்மளால தாங்க முடியாது. சூடா தண்ணி குடிச்சா கூட நாக்கு பொத்து போயிடும். அந்த வேதனையை நம்மளால தாங்க முடியாது. இது எல்லாமே நெருப்பு கிடையாது. அயன் பாக்ஸ் ஒரு ஹீட் தான். பைக்ல போயிட்டு இருப்போம், சைலன்சர்ல கால் போட்டுரும், கால் அப்படியே கொப்பிடிச்சு போயிடும். அந்த வேதனை நம்மளால தாங்க முடியாது. அயன் பாக்ஸா இருக்கட்டும், சைலன்சரா இருக்கட்டும், அடுப்புல இருக்கக்கூடிய சட்டியினுடைய சூடா இருக்கட்டும், இது எல்லாமே ஹீட் தான். எதுவுமே நெருப்பு கிடையாது. இதையே நம்மளால தாங்க முடியலன்னு சொன்னா நரக நெருப்பு எப்படி தாங்க முடியும்? எரிமலையில ஒருத்தரை தூக்கி போட்டாங்கன்னு சொன்னா அவருடைய எலும்பு கூட அங்கே எடுக்க முடியாது. அவருடைய உடனே அங்கே தேடினா கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு அந்த எரிமலையிலே அவர் உருகி உருகி கூடாக மாறிவிடுவார் என்பதாக விஞ்ஞானம் பேசுகிறது. நரகத்துடைய நெருப்பிலிருந்து ஒரு துளிதான் எரிமலை. அந்த நெருப்பை நம்மளால தாங்க முடியலன்னு சொன்னா நரக நெருப்பை நாம் தாங்குவதற்கு சக்தி பெற்றவர்களா? இந்த உடம்புல இருக்கு சக்தி இருக்கிறா? தெம்பு இருக்கிறா? கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம தொழுகை விடலாம்? எப்படி தொழுகை விடுறதுக்கு தைரியம் வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? நம்ம பிள்ளைகளை தொழுகாதவர்களா பழகிறோமே, இது பெரும் ஆபத்தாக பிடிக்கும். நம் பிள்ளை எல்லா விஷயத்திலும் தோற்று போய் நிற்பான். தோல்வியை மட்டுமே சந்திப்பான், கஷ்டத்தை மட்டுமே சந்திப்பான், நஷ்டத்தை மட்டுமே அவன் சந்திப்பான். நம் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக சிறந்த சந்ததிகளாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளின் பொருட்டால் நீங்கள் தொழுகையை கையில் எடுங்கள், தொழுகையை கடைபிடிங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகக்கூடிய நல்ல அடியார்களாக நம்மை உருவாக்குவாராக. எல்லா சூழ்நிலைகளிலும் தொழுகக்கூடிய பெரும் பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவாராக. எந்த சூழ்நிலையும் தொழுகை விடக்கூடியாதவர்களாக நம்மை உருவாக்குவாராக. இந்த மேலாஜுடைய பொருட்டால் நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் உறுதிமொழி எடுப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் கண்டிப்பாக தொழுவோம். இதுக்கு அப்புறம் நம்ம தொழுகை விட்டுட்டோம்னு சொன்னா அல்லாஹ் மத்தவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை விட நமக்கு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் அதிகமா கொடுப்பான். ஏப்பா வேறாச்சும் ஒண்ணு நிறுத்தி அதுல ஒரு பயானை ஏற்படுத்தி தொழுகணும்னு உனக்கு அவ்வளவு தூரம் நீ சொல்லியும் என் மேல கொஞ்சம் கூட பயம் இல்லாம தொழுகை விட்டுறியா, நமக்கு எல்லா விதமான சாபக்கேடுகளை எல்லாம் அனுப்புவான். அப்போ நாம் தொழுகையில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்ததை போல் நமக்கும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பெரும் நசீபை தந்தல் புரிவானாக. இந்த மேலாளுடைய பரிசாக இருக்கக்கூடிய தொழுகையை நாம் சரியாக கடைபிடிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் இந்த உம்மத்தை மறக்காமல் நினைத்து பார்த்த அந்த ரசூலுல்லாஹ்வை நாம் எல்லா நேரங்களிலும் நினைத்து அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பெரிய நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. இதையெல்லாம் கேட்டவோ அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உங்களுக்கும் எல்லா ஊர் மக்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.